விமான நிலையம் போன்று அசத்தலாக வடிவமைக்கப்பட்டுள்ள திருச்சிராப்பள்ளி ஒருங்கிணைந்த பேருந்து முனையத்தை மக்கள் ரசித்து செல்கின்றனர். திருச்சி பஞ்சப்பூரில் 115.68 ஏக்கர் பரப்பளவில் ஒருங்கிணைந்த பேருந்து முனையம், சரக்கு வாகன முனையம், தனியார் ஆம்னி பேருந்துகள் நிலையம், தீயணைப்பு நிலையம், காவல் நிலையம் உள்ளிட்டவை ரூபாய் 900 கோடி மதிப்பீட்டில் கட்டப்பட்டு வருகின்றன. இதில் ரூபாய் 493 கோடி மதிப்பிலான பேருந்து முனையம், கனரக சரக்கு வாகன முனைய கட்டுமான பணிகள் முடிவுற்று கடந்த வெள்ளிக்கிழமை திறப்பு விழா நடைபெற்றது. முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் திருச்சிராப்பள்ளி ஒருங்கிணைந்த புதிய பேருந்து நிலையத்தை திறந்து நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். இந்நிலையில் பஞ்சப்பூரில் புதிதாக திறக்கப்பட்ட ஒருங்கிணைந்த பேருந்து நிலையம் குடித்தண்ணீர், கழிவறை வசதி உள்ளிட்ட அனைத்து அடிப்படை வசதிகளுடன் அமைக்கப்பட்டுள்ளது பயணிகளை வெகுவாக கவர்ந்து வருகிறது. மேலும் விமான நிலையத்திற்கு நிகராக பேருந்து நிலையம் உள்ளதாக பொதுமக்கள் பலர் கருத்து தெரிவித்து வருகின்றனர். மேலும் உரிய முறையில் பராமரிப்பு மேற்கொள்ள வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்துள்ளனர். பிளாட்ஃபார்ம்ல மெட்ரோ மாதிரி இருக்கு. சென்னை ஒரு போயிருக்கேன், அங்க ஃபர்ஸ்ட் ஒரு மெட்ரோ இப்படி தான் இருக்கும். இப்போ பாத்தீங்கன்னா நல்லா பெரிய ஸ்பேஸ் இருக்கு, பார்க்கிங்லாம் எல்லாம் நல்லா இடம் இருக்கு. நல்லா கொச்சன்னு இல்லாம ஜங்ஷன் மாதிரி இல்லாம பஸ் இல்லாம கொஞ்சம் நீட்டா சூப்பரா ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்கு. ஏர்போர்ட் மாதிரி இருக்கு. என்ஆர் காங்கிரஸ் கட்சியின் தொடக்க நாளிலிருந்து கேட்கப்படும் முக்கிய கோரிக்கையே மாநில அந்தஸ்துதான் என்றும் அதனை கேட்டு மத்திய அரசை வலியுறுத்துவோம் என்று புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி தெரிவித்துள்ளார். புதுச்சேரி சட்டப்பேரவையில் நீட் அல்லாத இளநிலை படிப்புகளுக்கான தகவல் சிற்றேடு வெளியிடும் நிகழ்வு நடைபெற்றது. இதனை முதலமைச்சர் ரங்கசாமி வெளியிட்டார். தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்து பேசிய முதலமைச்சர் ரங்கசாமி, புதுச்சேரியில் அறிவித்த திட்டங்கள் அத்தனையும் செயல்படுத்துகின்ற அரசாக தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு உள்ளது என்றும், அந்த வகையில் ரேஷன் கடைகளில் இலவச அரிசி கொடுக்கப்பட்டு வருகிறது, விரைவில் கோதுமை கொடுக்கப்படும் என்று அறிவித்தார். மாநில அந்தஸ்து கிடைப்பதற்கு மத்திய அரசை தங்களுடைய அரசு நிச்சயமாக வலியுறுத்தும் என்றும் கூறினார். அறிவித்த திட்டங்கள் அத்தனையும் செயல்படுத்துகின்ற ஒரு அரசு தான் இந்த அரசு, புதுச்சேரி என்டிஏ அரசு. அதனால இதுவரைக்கும் ஒவ்வொன்றாக செயல்படுத்திக் கொண்டு வருகிறோம். இப்போ அறிவிச்சதை விரைவில் செயல்படுத்தும். விழுப்புரத்தில் நடைபெற்ற மிஸ் கூவாகம் அழகி போட்டியில் 6 திருநங்கைகள் மற்றும் ஒரு திருநம்பி என 7 பேருக்கு இளம் திருநங்கை சாதனையாளர் விருது வழங்கப்பட்டு கௌரவிக்கப்பட்டது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் கூவாகம் அருள்மிகு கூத்தாண்டவர் திருக்கோயில் திருவிழாவையொட்டி விழுப்புரத்தில் மிஸ் கூவாகம் அழகி போட்டி முதல் 2ஆம் சுற்று போட்டி நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து இந்த ஆண்டின் மிஸ் திருநங்கையாக தேர்வு செய்யப்பட்ட 3வருக்கும் கிரீடம் அணிவிக்கப்பட்டு பரிசுகள் வழங்கப்பட்டது. இதில் சிறப்பு விருந்தினர்களாக சின்னத்திரை நடிகை தேவி பிரியா, திரைப்பட நடிகை வனிதா விஜயகுமார், ரஞ்சனா ஆகியோர் கலந்து கொண்டனர். மிஸ் கூவாகம் நிகழ்ச்சியில் 6 திருநங்கைகள் மற்றும் ஒரு திருநம்பி என 7 பேருக்கு இளம் திருநங்கை சாதனையாளர் விருது வழங்கப்பட்டு கௌரவிக்கப்பட்டது. மேலும் இறுதியாக தேர்வு செய்யப்பட்ட 7 திருநங்கைகளுக்கு சிரிப்பழகி, ரேம்பாக் அழகி, போட்டோகிராபிக் முகம், கட்டுக்கோப்பான உடல் என்று 7 பேருக்கு விருதும் வழங்கப்பட்டன. இந்தியா பாகிஸ்தான் போர் முடிவில் 3வது நாடு தலையிடுவதாகென இந்திய கம்யூனிஸ்ட் மாநில செயலாளர் முத்தரசன் கண்டனம் தெரிவித்துள்ளார். திருப்பத்தூரில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த இந்திய கம்யூனிஸ்ட் மாநில செயலாளர் முத்தரசன், இந்தியா பாகிஸ்தான் இடையே ஏற்பட்ட பதற்றம் முடிவுற்றது மகிழ்ச்சி அளிப்பதாகவும், போரால் எந்தவொரு பிரச்சினைக்கும் தீர்வு காண முடியாது, இந்திய ராணுவம் பாகிஸ்தான் மீது செய்த சம்பவம் பாராட்டுக்குரியது, நாட்டிற்கு பிரச்சினை என்று வரும்போது மக்கள் அனைவரும் அரசியல், மதம், ஜாதி அனைத்தையும் கடந்து அனைவரும் இந்தியர்கள் என்ற முறையில் ஒருமுகமாக நிற்கின்றனர். அதனை அரசியல் ஆதாயத்திற்காக செயல்படும் வகையில் யாரும் நடந்து கொள்ளக்கூடாது என்று தெரிவித்தார். மேலும் நடந்த சம்பவம் பற்றி நாடாளுமன்ற கூட்டத்தை கூட்டி பிரதமர் விளக்கம் அளிக்க வேண்டும் என்று வலியுறுத்திய அவர், இரு நாடுகளுக்கிடையே ஏற்பட்ட பதற்றம் தணிந்தது என்ற அறிவிப்பை அமெரிக்க அதிபர் வெளியிடுகிறார். இதனால் நமது நாட்டு இறையாண்மைக்குள் 3வது நாடு தலையீடு புதிய முயற்சியாக தெரிகிறது என்று விமர்சித்தார். இரண்டாவதாக 2 நாடுகளுக்கு இடையே அந்த ஏற்பட்ட பதட்டம் தணிந்தது, இனிமே ஒருவர் தாக்கிக் கொள்வது அல்ல என்ற முடிவை அறிவிப்பது யார்? அமெரிக்க அதிபர் அறிவிக்கிறார். அமெரிக்க அதிபர் ஏன் அறிவிக்கிறார்? இதை நம்ம நாட்டு பிரதமர் அறிவிக்க வேண்டாம், பாகிஸ்தான் பிரதமர் அறிவிக்க வேண்டும். அப்படியானால் நம்ம நாட்டினுடைய இறையாண்மைக்குள் 3வது நாடு பங்கேற்பதற்கு, மூக்கை நுழைப்பதற்கு ஒன்றிய அரசாங்கம் அனுமதிக்கிறதா என்ற ஒரு பெரிய கேள்வி எழுந்திருக்கிறது.
அரசியல் என்பது வியாபாரம் ஆகிவிட்டதாக நடிகர் ரஞ்சித் விமர்சித்துள்ளார். சித்திரை பௌர்ணமியை முன்னிட்டு திண்டுக்கல் மலைக்கோட்டையை சுற்றி கிரிவல நிகழ்வில் நடிகரும் இயக்குநருமான ரஞ்சித் கலந்து கொண்டார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர், அரசியல் என்பது வியாபாரம் ஆகிவிட்டது என்றும், அனைவரும் கட்சி ஆரம்பிக்கலாம், மக்களுக்கு நல்லது செய்வதென்றால் மனதார வரவேற்கிறேன் என்று கருத்து தெரிவித்தார். எடப்பாடி பழனிசாமி பிறந்தநாளை முன்னிட்டுதான் போர் நிறுத்தம் செய்யப்பட்டுள்ளதாக வைகை செல்வன் கூறியது குறித்த கேள்விக்கு பதிலளித்த அவர், தீவிரவாத அச்சுறுத்தல் நடுவில் அரசாங்கம் நம்மளை பாதுகாத்து வருகிறது. இதுபோன்ற அரசியல் பேச்சுக்களை கேட்கும் பொழுது சிரிப்பு வருகிறது. அவர் கூறியது குறித்து தனக்கு எதுவும் சரியாக தெரியவில்லை என்று கூறினார். நமக்காக கண்ணீர் சிந்துற நம்ம பாரதம் நல்லா இருக்கணும்ன்ற ஒரு முனைப்போடு இருக்கிற நேரங்கள்ல இதை மாதிரியான நீங்க சொல்ற மாதிரியான விஷயங்களோ இதை போன்ற அரசியல் பேச்சுக்களோ எனக்கு வந்து திருப்பி தான் வருது. எனக்கு இந்த மாதிரியான தெரியல சார், சொல்லவே தெரியல. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.